இறைவனை அடைவதற்கு தியானம் செய்வது உகந்தது என்கிறார்கள் சிலர், ஜபம் செய்வது எளிது என்கிறார்கள் சிலர். தியானமா ஜபமா, இவற்றின் தாரதமியம் என்ன? எது மக்களுக்கு உகந்தது? இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு இந்த கேள்வி ரொம்பவும் வாட்டுகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் கடைப்பிடிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்குற போது, ஒன்று தியானம், இன்னொன்று ஜபம். இது ரெண்டு தான் நிற்கிது. இதில் ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறதுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட சொற்கோவை அடங்கின ஒரு வாக்கியமோ அல்லது ஒரு தனிச்சொல்லோ திரும்ப திரும்ப சொல்லப்படுவது ஜபம். மைனாக்கள் கூட சொல்லுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ ஜபம் என்பது மனிதன் மட்டுமே செய்யக்கூடியதல்ல, பறவைகள் கூட செய்கின்றன. ஆனால் தியானம் என்பது மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும். கிளி தியானம் பண்ண முடியாது, எந்த விலங்கும் தியானம் பண்ண முடியாது. தியானம்ங்கிறது என்னென்னா மெடிடேஷன், அதாவது எண்ணத்தினாலே இறைவனோடு ஒன்றுபடுதல். மனம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும். மனம் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, பறவைகளுக்கு இல்லை, விலங்குகளுக்கு இல்லை. அந்த மனசை அடக்கிறது தான் தியானம். இப்படி லென்ஸை பிடிச்சி வெயில் அப்படியே சுருக்கி ஒருமுகப்படுத்தி ஒரு பேப்பரை எரிய வைக்கிறோம். அது மாதிரி அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்தி அவனை மட்டுமே தியானிப்பது, அதுதான் மெடிடேஷன். அது மனம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும்.